ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மோடு என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறாரோ நம்ம சற்று நேரம் சில வார்த்தைகளை நம் தேவ சமூகத்தில் தேவன் இன்றைக்கு நம்மோடு என்ன பேச அவர் சுத்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானம் செய்துவிட்டு பிற்பாடாக நம் ஜெபத்திற்குள் நாம் கடந்து போகலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? கடைசி அந்த வார்த்தை மட்டும் வாசிமா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமென். உங்களுக்கு பிடிக்குமா தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னதுன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்னாடி அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் போடுறாரு? நீங்கள் எண்ணில நிலைத்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணில நிலைத்திருக்கணும். யார் சொல்கிறது? பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஆமே. அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? நாம் அவருக்குள்ள நிலைத்திருந்தா அவர் என்ன செய்வார்? நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால், வாசிங்களா அந்த வசனத்தை. நீங்கள் என்னிலும் ஆமென் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? எது தேவனுடைய வார்த்தை? இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. எப்பொழுது செய்வாருன்னா, நாம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமே. அதனால தான் நம்ம என்ன பண்ணாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும், வேத வசனங்களை படித்து விட்டு வெளியே செல்வதும் சரி, நம்முடைய காரியங்களை துவங்குவதும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். நாம வாசிக்கணும். ஆமாம். நீங்கள் சொல்றது, அந்த வார்த்தை உனக்கு நிலைத்திருந்தால் நிச்சயமாக நீ எதெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம எப்படி கேட்குறோம்? இயேசுப்பா இடத்துல நம்ம தேவ சபையில் வரோம், ஆலயத்திற்குள்ளே வரோம், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படியா இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது? முக்கியமாக நம்முடைய இருதயத்தின் ஆசைகளே, நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அந்த ஆசைகள் தான் ஜெபமாக வெளிப்படும். இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு நல்ல ஒரு பெரிய குழந்தைக்கு திருமணம் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் வீடு கட்டப்படணும், என் கடன் பிரச்சனை மாறணும், அப்படி தானே கேட்போம். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா ஆசீர்வாதமாக வாழணும், என் கணவர் மனம் திரும்பணும், அப்படி சொல்லிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபங்களை ஏறிடுவோம். ஆமே. அப்போ இருதயத்தில் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசை தான் என்ன பண்ணுது? ஜெபமாய் வருது. அப்போ அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறதா? நம்ம சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அது ஃபுல்லாக தாவீது ராஜா ஜெபமாக தான் ஏறெடுப்பார். ஆமே. ஜெபங்களாக தான் ஜெபிப்பார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். நம்ம வேதத்தில் கூட நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க கர்த்தர் என்ன பண்ணார்? அவருக்கு ரட்சிப்பை கொடுத்து, ரட்சிப்பை சந்தோஷமாய் மாற்றி அவர்களுக்கு ஒரு குழந்தையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2 நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. இங்கே நேரம் போதாதனால நான் சீக்கிரமாய் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே ஜெபம், அந்த அன்னாளுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, அந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பை சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? எனக்கு அது வேணும், இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து தான் இருக்குது. ஆமாம். அப்படி தானே? உண்மை தானே? இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும், அல்லது டிவி வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், வாஷிங் மிஷின் வேணும், அப்படி தான் நம்ம பெண்கள் என்ன பண்ணுவோம்? கேட்போம். ஆமாம். பக்கத்து வீட்டில் டிவி வாங்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் நல்ல ஒரு டிவி வாங்கணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் ஜெபம் கர்த்தர் கேட்பாரா? கர்த்தருக்கு சுத்தமானது மாத்திரம் தான் ஜெபத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமேன். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம இஷ்டப்படி நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ, என்னென்ன இருதயத்தில் ஆசையாக வெளிப்படுதோ, இச்சை சொல்லுவாங்க. ஆசை என்பது இச்சை சொல்லுவாங்க. அந்த இச்சையின்படி நம்ம என்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் தான் நம்ம ஜெபமாக ஏறெடுக்கும். நிச்சயமாய் அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சுத்தத்தின்படி கர்த்தருக்குரிய அவருக்கு பிரியமான ஜெபங்களை தேவன் நிச்சயமாய் அங்கீகரித்து உன் தேவைகளை
அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த அன்னாள் ஜெபம் பண்ணாங்க, அது நிமித்தமாய் ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? உங்க கண்ணீரை இருதயத்தை திறந்து உங்க கண்ணீரினால தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. என்ன தேவை உங்களுக்கு? கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, அவர் ரட்சிப்பினால உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? அறிக்கை செய்தார்கள். அடுத்ததாக சாலமோன் பண்ற ஜெபம் என்னன்னா, சாலமோன் ஜெபத்தினால அந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரம்பினதா. எடுத்து வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க சாலமோன் ஏறெடுக்கிற ஜெபம் அக்கினி வானத்திலிருந்து இறங்கினதா. நான் ஜெபங்கள் வேதத்தில் எப்படி எல்லாம் ஏறெடுத்தாங்க சொல்லி நான் பார்க்க போறேன். அதுக்கப்புறமா நம்முடைய ஜெபங்கள் இந்த உலகத்துல இந்த ஆலயத்துல ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரிங்க, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட எடுத்து காட்டி விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த சாலமோன் ஜெபம் எப்படியா இருக்கு தெரியுங்களா? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால பிரசன்னத்தினால் நிரம்பினதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும் பாருங்க. ஆமென். அவரை தன்னைத்தானே ஒடுக்கி கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணாரு? அவரை ஊற்றினார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்ததுனால தான் அவர் என்ன பண்ணாரு? அங்கே ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுதே, நம்ம ஜெபம் பண்ணி பல ஆண்டுகளாக ஆனாலும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. ஆனால் இந்த சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போதே, முடிக்கவே இல்லையா, அதுக்குள்ள அந்த இடத்தில் அக்கினி ஸ்தம்பம் இறங்கினதான். ஹல்லேலூயா. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் பட்சித்து போட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது அந்த பட்சித்ததுனால, அந்த தகன பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஆலயம் முழுதும் மகிமையினால நிரம்பிற்று. ஆமென். நம்முடைய ஜெபத்தினால, நம்முடைய பலிகளினால நம்ம ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அப்படிப்பட்டதுனால நம்முடைய ஆலயம் மகிமையினால் நிரம்புதா? அல்லது நம்ம இருக்கிற வீடு மகிமையினால் நிரம்புதா? இல்லவே இல்லை. ஆமென். முதலாவது நம்மளே அபிஷேகத்தில் நிரம்புறதே இல்லை. ஹல்லேலூயா. பெண்களாய் கூடி வந்திருக்கிற நாம, அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். நம்ம பண்ற ஜெபம் நம்மையும் நிரப்பணும், நம்ம குடும்பத்தையும் நிரப்பணும். ஹல்லேலூயா. நம்மையும் நிரப்பணும், நம்ம குடும்பத்தையும் நம்முடைய சபையும் நிரப்பணும். ஆமென். நல்ல என்ன பண்ணும்? அனாயிண்டிங்கில், அபிஷேகத்தில், அக்கினியில நம்ம ஜெபித்தோம்னா நிச்சயமாய் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாத நிறைய சகோதரிகள் குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆமென். அப்போ அந்த ரட்சிப்பு எப்படி வரணும்னா தேவனிடத்துல தான் வர முடியும். ஆமென். நம்ம எவ்வளோதான் பேசினாலும், கணவரிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ அல்லது நமக்கு உறவினரிடத்திலோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் அவங்களை ரட்சிக்கவே முடியாது. ஆமென். என் தேவனால ஒருவரால மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, சாலமோன் பண்ண ஜெபத்தின் நிமித்தமாய் அந்த இடத்தில் அக்கினி ஸ்தம்பம் இறங்கினது போல இன்றைக்கு நீங்க பண்ற ஜெபம் உங்க வீட்டையும் அசைக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க வீட்டை அசைக்கும்படியான ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்கணும். அடுத்ததாக 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இவர் எசேக்கியா தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். அவர் பண்ண ஜெபத்தினால என்ன அங்கே விடுதலை கிடைச்சதுன்னா, வியாதியினால அவர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். ஆமென். எசேக்கியா ராஜா அவங்க என்ன பண்ணாரு? ரொம்ப வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணம் வந்துடும் அப்படி சொல்லி ரொம்ப நொந்து போய் என்னால் வாழ முடியாது, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்கு வியாதி வந்தாலும், நமக்கு பலவீனம் வந்தாலும் நம்ம என்ன பார்க்குறோம்? மாத்திரை டப்பாவை தேடுவோம், அல்லது இன்ஜெக்ஷனை தேடுவோம், அல்லது டாக்டரை போய் ஏதாவது டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டரை தான் தேடுவோம். ஆனா இந்த எசேக்கியா என்ன பண்றாரு? யாரை தேடி வராரு? தேவனை நோக்கி தேடி வராரு. ஆமென். அவர் தேவனை நோக்கி வந்தவுடனே அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த ஜெபத்து நிமித்தமாய் ஒரு அற்புதத்தை அவர் பார்த்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. முதலாவது அன்னாளின் ஜெபம் கேட்கப்பட்டு அவருக்கு ஒரு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பினால் சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னார்.
சொன்னாங்க. 2வது சாலமோன் அவருடைய ஜெபத்தினால அக்கினி ஸ்தம்பம், அக்கினி அந்த இடத்துல இறங்கி மகிமையினால அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பினது. 3வதாக எசேக்கியா வியாதிப்பட்ட போது ஜெபித்ததுனால அந்த இடத்துல ஒரு அற்புதம் கர்த்தர் செய்தார். ஆமே. இன்றைக்கு நீங்களும் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமே. நாம பண்ற ஜெபம் இந்த உலகத்தின் காரியத்திற்காக தான் இருக்குது. ஆமே. உலகத்தின் காரியங்களை குறித்து தான் இருக்குது. ஆமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படவே இல்லை, என் ஜெபம் கேட்கப்படலை அப்படி சொல்லி. ஆனா ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா கர்த்தருக்கு சுத்தமானது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு உரியனதா இல்லை. நிறைய பேர் மற்றொரு வீடு அபகரிக்கணும், அல்லது ஒரு வீட்டில் வாடகை போயிட்டாங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் வாடகை போயிட்டு ரொம்ப 20 வருஷமா இருக்கிறேன், அந்த வீடு எனக்கு சொந்தமாகணும். அது நியாயமான ஜெபமா? அது அநியாயமான ஜெபம். ஹல்லேலூயா. வாடகைக்கு வீடு கொடுத்தா அந்த வீட்டை நம்ம சொந்தமாக்கி கொள்ளலாமா? அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேர் பொறுப்பு இல்லாதவர்கள் கர்த்தரிடத்தில் என்ன பண்றாங்க? வீணான ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் எப்படி நம்ம ஜெபங்களை கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுக்கிறோம்? உண்மையா நம்ம நிறைய முக்கியமான விஷயம், ஐ மீன் எல்லா காரியம் தெரியும், எல்லாமே பண்றோம், எல்லாமே செய்கிறோம், ஊழியம் பண்றோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்தில் கேட்கவே மாட்டேங்குது. நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம பண்ற ஜெபம் பொறுப்பு இல்லாமல் இருக்கு. ஹல்லேலூயா. கடமை இல்லாத ஜெபமாய் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தா, என் வார்த்தை உங்களுக்குள் இருந்தா நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க எதை கேட்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அது எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு சித்தமானது. ஆமென். ஹல்லேலூயா. சைதாப்பேட் பகுதியில் ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறா, அம்மா இது மாதிரி நான் வந்து ஒரு மகனை நான் லவ் பண்ணுறேன், ஒரு சகோதரனை லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த பையன்தான் எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு கர்த்தர் காட்டிட்டாரு, எனக்கு அந்த மகனை திருமணம் செய்து கொள்ளும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லி கேட்டாங்க. அதே நான் அந்த சபையிலேயே இன்னொரு பையனை வந்து என்ன பண்ணுறான், அந்த பையனை வந்து நான் அந்த பொண்ணை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, அந்த பொண்ணை எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி எனக்கு திருமணம் செய்து கொடுங்க சொல்லி எங்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படி கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் காண பிறகு ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க. என்ன விண்ணப்பம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? இது மாதிரி என் மகன் வந்து திருமணம் ஆகக்கூடாது. யார் எந்த ஒரு தாயை சொல்லுவாங்களா? அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, என் மகளுக்கு திருமணம் ஆகக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எந்த ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, தான் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தாய் என்ன பண்ண, திருமணம் ஆகக்கூடாது, என்ன பிரச்சனைமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க வந்து சபையில் வர ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஆமே. அவங்களுக்குள்ளே லவ் பண்ணி அவங்களுக்குள்ளே என்ன காதல் செய்கிறதுனால என்ன, எனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டாரு, அதனால் என்ன பண்ணுங்க, நாங்கள் சேரணும், நாங்கள் ஜெபம் எனக்கு திருமணம் நடத்தி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போடுறா, அதனால் எனக்கு சுத்தம் இல்லை, அது கர்த்தருக்கும் சுத்தம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, அதற்காய் ஜெபம் பண்ணிக்கலாம், இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, அவன் மனதை மாற்றி போடணும். ஆமாம். நான் என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் சொல்லுங்களேன்? நான் இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதா? கர்த்தர் சுத்தத்தின்படி நான் சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிட்டேன், கர்த்தர் சுத்தம் எதுவும் அது நடக்கட்டும். ஹல்லேலூயா. இப்படி தான் நிறைய பேர் சபைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும். ஆமே. ஆவியானவரை நம்ம தொழுது கொள்ளதை நம்ம இந்த இடத்துல வரும். ஆனால் சபைக்குள்ளே வந்து நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. ஆமே. சபைக்குள்ளே வந்து இச்சையான பார்வை, இச்சையான பேச்சு, இச்சையான காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போது அவங்களாம் அவங்க ஆசைப்படி நடந்துட்டு கடைசியாக என்ன பண்ணி முடிக்கிறாங்க, ஏசப்பா எனக்கு இந்த ஆட்கள் வேணும், எனக்கு இந்த பையன் வேணும், எனக்கு தரிசனத்தில் கர்த்தர் காட்டிட்டாரு, இப்படிப்பட்ட காரியம் வேணும், இப்படிப்பட்ட வீடு வேணும், இப்படிப்பட்ட நிலம் வேணும் சொல்லி எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்து கொடுங்க, கட்டாயமாக இன்னைக்கு செஞ்சு கொடுங்க சொல்லி தேவனை என்ன பண்ண கட்டாயப்படுத்துறது நியாயமானது அல்ல. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் புரியுது? கர்த்தருக்கு சுத்தமானது மாத்திரம் நம்ம ஜெபத்தில் ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கர்த்தருக்கு சுத்தமானது நம்ம என்ன பண்ணோம், தேவனிடத்தில் அப்படி கேட்டால் மாத்திரமே தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் எப்படி வரணுமா? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, ஹல்லேலூயா, நம்முடைய சிந்தையில, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களில் என்னென்ன பாவ சிந்தை பொல்லாத வழிகள் இருக்கோ எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணுவோம்? கர்த்தர் சமூகத்தில் வரணும். அப்படி வந்தோமானால் நிச்சயமா என்ன பண்ணார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு சேமத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு நன்மையே நடக்கல, நான் எவ்வளோ ஜெபம்னாலும் எனக்கு கர்த்தர் கேட்கவே இல்லை, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை நீங்க சொல்வீங்கன்னா உங்க பாவத்தை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களால செய்ய முடியும். கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தான் அவர் இருக்கிறார். ஆமே. நம்மை சேமமா இருக்க தான் அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆமே. நல்ல நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமா இருக்க தான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமே. அப்போ நாம சமாதானம் இல்லாம நெருக்கத்தோடு கடன் பிரச்சனையோடு நிறைய ஃபோன் கால்ஸ்ல எல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், ஒரே வீட்டில் இருந்து பேசாம இருக்கிறோம். ஒரு 55 வயது சகோதரி சொல்றாங்க, நான் கணவன் இடத்துல பேசுறதில்லை, என் கணவர் என்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கிறாரு. ஆமே. என்னை பார்த்தாலே கோபமா இருக்கிறார், எரிஞ்சு விழுறாரு. நான் 2 பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டு விட்டேன், ஆனாலும் இத்தனை ஆண்டுகளாக என் கணவரிடத்துல இந்த அன்பை நான் எதிர்பார்க்க முடியல, அன்பே இல்லை சொல்லி சொல்லி ஓன்னு அழுகுறாங்க. ஆமேன். அவங்களுக்கு நான் எப்படி நான் ஆறுதல் சொல்றது தெரியல. ஆனால் அவங்க ஜெபங்கள் ஏறெடுத்தார்களாம். நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். ஆமே. நிறைய பேர் குடும்பத்தில் கணவன் மனைவி திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்ற பிறகு அவங்க என்ன பண்றாங்க? பிரிந்து தனித்தனியாய் வாடுறாங்க. அவங்க சென்னையிலையும், அவங்க மனைவி சென்னையில, அல்லது கணவர் சென்னையில், மனைவி வேற ஊரில் என்ன பண்ண வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இணைச்சாரனால் அதை மனிதனால பிரிக்கவே முடியாது. ஆமென். அப்போ அது பிரிவு வருதுன்னா, அங்க பிரிவினை வருதுன்னா நமக்குள்ள ஏதோ பொல்லாத வழிகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வருவோமானால், நம்முடைய பாவத்தை மன்னித்து தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு சேமத்தை கொடுக்குவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு சகோதரி ஃபோனில் சொல்லி ஜெபம் பண்ணாங்க, எனக்கு திருமணம் செய்து கொடுங்க சொல்லி தான் அப்படி தான் வந்தாங்க. ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயோ, சகோதரி வந்து எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க, எனக்கு என்ன பண்ண முடியல, இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல, என்ன தகராறு வருமோ, கல்யாணத்தில் என்ன பிரச்சனை வருமோ தெரியல, பயமாக இருக்குது, திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க. சரி, எனக்கு திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அதேமாதிரி அந்த திருமணம் செய்ய போகிற அந்த மனிதனும் வந்து சகோதரர் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர்மா எனக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லி எங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, முக்கியமாக திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தகராறு வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறதுலேருந்து, அவங்க சொல்கிற அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்லேருந்து என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவங்களே சொல்கிறாங்க திருமணத்தில் பிரச்சனை வருது. அப்போ என்ன பிரச்சனை வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஆமே, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படிங்களா? கர்த்தர் சுத்தமானதுனால நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். திரும்ப 2 நாளுக்கு அப்புறமா அவங்க திரும்ப வந்து, ஐயோ ரொம்ப பிரச்சனை வரும் போல் இருக்குது அப்படின்னு. அம்மா, நான் அந்த சகோதரை பார்த்து கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா, உங்கள் சகோதரர்கிட்ட சொல்லிட்டீங்களா, இன்னும் யாருக்கு பிடிக்கல இந்த திருமணத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த சகோதரர் சொல்கிறாரு, என் மனைவிக்கு பிடிக்கலங்க இந்த திருமணத்தை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்புறமா நான் அந்த சகோதரி கேட்டேன், சகோதரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா, உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டீங்களா? என் கணவருக்கு தான் இந்த திருமணம் பிடிக்கலங்க, தயவுசெய்து இந்த திருமணம் நல்லா நடக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இது நியாயமான கல்யாணமாங்க, இது கர்த்தர் அங்கீகரிக்கிற திருமணமா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இது அருவருப்பான பாவங்களை அறவே என்ன பண்ணுறாரு? அதை தள்ளி விடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். நீ இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்துவிட்டு துணிகரமாய் தேவ சமூகத்தை வந்து நிற்பாயானால் நிச்சயமாய் உனக்கு மன்னிப்பு இல்லை. ஆமென். கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை ஆசீர்வதித்து சேமமாய் இருக்கதான் விரும்புகிறாரு. நீ இப்படிப்பட்ட காரியங்கள், அருவருப்பான காரியங்களை செய்துவிட்டு எனக்கு ஜெபம் பண்ணு நான் எனக்கு கர்த்தருக்கு பதில் கொடுக்கவே இல்லை சொன்னீங்கன்னா அந்த ஜெபம் ஏறெடுக்காது. ஆமென். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் ஆசைகள் கர்த்தருக்கு உரியதாய் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது மாத்திரமே நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். கர்த்தருக்கு சித்தமானது நம்ம தேவ சமூகத்தில் நம்ம செலுத்த
நீர்வீழ்வாய் மாறணும். ஹல்லேலூயா. இப்படி காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம உலகத்தில் நடைபெற்று கொண்டது. நிறைய பேர் எனக்கு இது வேணும் அது வேணும் தான் சொல்லி கேட்குறவன் தவிர நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஹல்லேலூயா. நான் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். நான் கர்த்தருக்காய் ஓடணும். கர்த்தருக்காய் நான் ஊழியம் செய்யணும். நான் நல்ல மணிக்கணக்காக நான் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் சொல்லி யாருமே ஜெபிக்கல. அப்படின்னு ஜெபமான 1% தான் இருப்பாங்க 100க்கு. ஆமென். அந்த ஜெபங்களை தேவன் கேட்டு அவர்களை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்தி அவள் தேவலை கற்ற சந்திப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நேரலையில் பார்க்கிற நீங்களும், நேரடியாய் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அந்த ஆவிக்குரிய ஜீவி எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, அதற்கு கூடவே உனக்கு ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? நிறைய பேர் நிறைய காரியங்களை நம்ம அறியாமையினால பாவம் செய்கிறோம். ஆமென். அந்த சகோதரி என்ன சொன்னாங்க? எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க பாவத்தில் என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே திருமணமாகி நல்ல குடும்பத்தில் இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க? மீண்டும் திருமணம் அவங்க விருப்பப்படி, அவங்க இஷ்டப்படி, அவங்க மனதின்படி இணைய வேண்டும் சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது பெரிய தவறு. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன பண்ணுறது? ஜெபத்தை மாற்றிக்கொள்வதோ, நம்முடைய இஷ்டப்படி ஜெபத்தில் கேட்பதோ பெரிய தவறாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் மாற்றணும். ஆமென். கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்பட்டு ஏன் கர்த்தரிடத்தில் என் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படலை சொல்லி யோசித்து ஞானமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அன்னாள் ஞானமாக ஜெபித்தாங்க, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. சாலோமன் ஞானமாய் ஜெபித்தாரு, அவர் அக்கினி ஸ்தம்பத்தினால அந்த ஆலயம் முழுவதும் கர்த்தர் நிரப்பினாரு. ஆமென். எசேக்கியா ஜெபித்தாரு, தன் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. நீங்க ஞானமாய் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில் நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எப்படிப்பட்ட இருதய நிலையிலிருந்து நாம் ஜெபிக்கிறோன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் தெரியும் இல்லைங்க? அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிறாரு. மனிதன் முகத்தை பார்ப்பான். கர்த்தர் என்ன பண்றாரு? உள்ளத்தின் ஆழங்களை, உள்ளந்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து நீ என்ன ஜெபிக்க போற கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் உன் வாயினால நீ எதை அறிக்கை செய்கிறாயோ அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி உன் வாயினால நீ எதையெல்லாம் அறிக்கை சரியோ நிச்சயமாய் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிட்டு நான் முடிக்க போறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளின் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போயீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? நமக்கு குடும்பத்திலும் சரி, நம்ம வேலை ஸ்தலத்திலும் சரி, எதனால சண்டை வருது, எதனால யுத்தம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நினைவுகள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்கு. ஆமே. கர்த்தருக்கு சுத்தமானது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எதற்காக போராடுறோம்? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், என் வியாதி மாறணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்காமே. நம்ம அதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம்? நம்முடைய ஒரு ஜான் வயிறு சாப்பாட்டுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆமே. அப்படி நம்ம எதுக்காக உழைக்கிறோம்? நம்ம ஓடி உழைச்சு நல்லா சாப்பிட்றோம், நல்லா செலவு பண்றோம். அந்த செலவு பண்றதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அப்படிதானே? அப்போ இதற்காக காரியங்களை குறித்து தான் நம்ம என்ன பண்ணிக்கின்றோம்? போராடி கொண்டிருக்கிறோம். நல்ல வீடு வாங்கணும், நல்ல பங்களா வீடு வாங்கணும், நல்ல ஐஃபையா இருக்கணும், நல்ல மற்றவங்களுக்கு கௌரவமாக இருக்கணும், அப்படி சொல்லி தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்பு சகோதரியே, இங்கே அழகாக சொல்லுது, எதனால சண்டைகளும் யுத்தங்களும் எதனால வாழ்க்கையில் வருது? ஹல்லேலூயா. அவயங்கள் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையினால் நம்ம இச்சை பாவம், அதனால தான் நான் சொன்னேன், இப்படிப்பட்ட பாவ இச்சைகளினால தான் சண்டை வருது,
பிரச்சனை வருது, உபத்திரம் வருது, நம்ம எதை குறித்து ஓடுறோம், ஆமென், எதற்காக ஓடுறோம், நம்ம நல்லா என்ன பண்ணுங்க, சிந்தித்து யோசித்து நிதானமாய் என்ன பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களினால, இச்சைகளினால தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுக்குரியதை, தேவனுக்குரிய ஓட்டத்தை நாம் ஓடவில்லை. அல்லேலூயா. பிரியமானவன், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சுகமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அப்போ நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணுமா? சுகமாய் இருக்கணும். அந்த ஆத்துமா சுகமாய் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய இச்சைகளின்படி அல்ல, நம்முடைய சுயத்தின்படி அல்ல, ஒவ்வொரு நம்ம ஆசைப்படுறது, ஒவ்வொரு நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அதுதான் நம்ம சொல்றோம். நிறைய காரியங்கள் நம்ம ஆசைப்பட்டு கிடைக்காம போதா, அது கர்த்தருக்கு சித்தமானது இல்லைன்னு விட்டுடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது இல்லை பிறகு அவருக்கு சித்தமானது மட்டும் என் வாழ்க்கை கிடைக்கணும். ஆமே. அவருக்கு சுத்தமானது மாத்திரம் என் வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரை நீங்க ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாய் நிறைவான ஆசீர்வாதங்கள், ஆமே, சம்பூரண ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். ஆமே. கொலைனா என்னதுங்க? கொலைனா நம்ம கத்தி எடுத்துட்டு போய் நம்ம டிவியில் சீரியல்லாம் காட்டுற கத்தி எடுத்து குத்துறது கொலை இல்லாமே, மற்ற இருதயத்தை புண்படும்படியாக, மற்ற இருதயத்தை கஷ்டப்படுத்தும்படியாக, காயப்படுத்தும்படியாக பேசுவது கொலை தாமே. ஒரு இருதயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கொலை செய்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது மற்றவங்க மேலே பொறாமைப்படுறோம். அவங்க நல்ல புடவை நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களே, அவங்களுக்கு என்ன குறை இருக்குது, அவங்க நல்லா சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? பொறாமைப்படுகிறோம். ஆமே. அது நமக்குரிய வேலை இல்லை. அல்லேலூயா. அன்பு சகோதரிகளே, கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்கள் யோசிங்க. ஆமே. கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்கள் நினைவுபடுத்துங்க. ஆமே. கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்கள் யோசித்து நடப்பீர்களானால், அதற்குரிய செயல்களை நீங்கள் செய்வீர்கள்னா நிச்சயமாக உனக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமே. நம்ம ஃபஸ்ட்டு வாசித்தோம் யோவானில், நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பொழுது நம்முடைய இச்சை, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கணும். நம்ம இஷ்டப்படி ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜெபம்லாம் கேட்கப்படல, நம்ம தேவனை குறை சொல்வோமானால் நிச்சயமாய் நம்ம நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அவன் இன்றைக்கு யோசித்து நிதானித்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி உமக்கு பிரியமான ஜெபங்களை நான் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் ஜெபித்து பாருங்க, நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாய் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் கேட்ட உடனே அதை நிச்சயமாக வாழ்க்கையில் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுனா நீங்கள் அவருக்குள்ள நிலைத்திருந்து அவர் வார்த்தைகளை கைப்பற்றி நடப்பீங்களானால் உன் வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பு தான் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.